காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு ஆசீர்வாதத்திற்காக காத்திருத்தல். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் ஆபகூக் 2 அதிகாரம் வசனம் 3. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த நாளுக்குரிய முதலாவது தியான பகுதி ஆபகூக் 1:2, ஆபகூக் 2 வசனங்கள் 2 முதல் 4 முடிய. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆசீர்வாதத்திற்காக காத்திருத்தல். தாய்லாந்து நாட்டின் பேங்காக்கில் உள்ள ஒரு பிரபலமான உணவகம் 45 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக சமைத்து வரும் ஒரு குழம்பிலிருந்து சூப் ஒன்றை தயாரித்து பரிமாறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அது மீண்டும் மீண்டும் நிரப்பப்படுகிறது. நிரந்தர குழம்பு என்று அழைக்கப்படும் இந்த நடைமுறை இடைக்காலத்திற்கும் முந்தையது. சில எஞ்சிய உணவுப் பொருட்கள் சில நாட்களுக்கு பிறகு நன்றாக ருசிப்பது போல இந்த உணவும் ஒன்றிணைந்து தனித்துவமான சுவைகளை உருவாக்குகின்றது. இந்த உணவகம் தாய்லாந்தில் மிகவும் சுவையான குழம்புக்கான பல விருதுகளை வென்றுள்ளது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் நேரம் எடுக்கும். ஆனால் நம் மனித இயல்பு பொறுமையுடன் போராடுகின்றது. எவ்வளவு காலம் என்ற கேள்வி முழு வேதாகமத்திலும் வருகிறது. தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை அதே போன்று துவங்கும் ஆபகூக் தீர்க்கதரிசி ஒரு நல்ல உதாரணம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று ஆபகூக் 1:2 படித்தோம். ஆபகூக் என்கிற பெயரின் அர்த்தம் மல்யுத்த வீரர். இரக்கமற்ற பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் படையெடுப்பு மூலம் தன்னுடைய யூதேயா தேசத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார் ஆபகூக். மேலும் அக்கிரமக்காரர்கள் எவ்வாறு செழிக்க முடியும் என்று அவர் தேவனிடத்தில் விவாதிக்கிறார். ஆனால் தேவன் தன்னுடைய குறித்த காலத்தில் அவர்களை மீட்டெடுக்கும் நம்பிக்கையை அவர்களுக்கு வாக்களித்தார். குறித்த காலத்துக்கு தரிசனம், அதாவது தரிசனம் என்பது தேவனுடைய உதவி, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆபகூக் 2:3 படித்தோம். அருமையானவர்களே, பாபிலோனின் சிறையிருப்பு 70 வருடம் நீடித்தது. மனித கணக்கெடுப்பின்படி அது ஒரு நீண்ட காலம். ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்னுடைய நண்பர் ஒருவர் இப்படி தன்னுடைய வேலையை இழந்து பல நாட்களாக அல்ல, பல மாதங்களாக அல்ல, பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார். வாக்கு தத்தத்திலே நிலைத்திருந்தார். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்தார். அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று விசுவாசித்திருந்தார். இடங்களை மாற்றி பார்த்தார், ஏன் தேசங்களை மாற்றி பார்த்தார். ஆனால் அவருக்கு கடைசியாக கிடைத்ததெல்லாம் அது நிச்சயமாக அவருக்கு வந்தது. அருமையானவர்களே, ஒரு நாளும் தரிசனம் பொய் சொல்லாது,
அது தாமதித்தாலும் அது நிச்சயமாகவே அது விளங்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுடைய சில மிக சிறப்பான ஆசீர்வாதங்கள் வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம். அது தாமதித்தாலும் அவரையே நீங்கள் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சரியான ஞானத்துடனும் அக்கறையுடன் தான் தயார் செய்கிறார். நாம் காத்திருப்பதற்கு அவர் எப்போதும் தகுதி வாய்ந்தவர் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனிடமிருந்து நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறீர்கள்? ஆசீர்வாதம் எப்போது வந்தாலும் அவரை எப்படி துதிக்க திட்டமிட்டுள்ளீர்கள்? அருமையானவர்களே, நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41:10 முதல் 13 வரையிலும் படிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவோ அல்லது உங்களுடைய விஷன்ஸ் மூலமாகவோ வேதத்தின் வார்த்தைகள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தரிசனத்தை தந்திருப்பாரானால் அதிலே நிலைத்திருங்கள். ஹாரியட் டப்மேன் என்ற பெண்மணி 19ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த அமெரிக்க போராட்ட வீரர்களில் ஒருவர். குறிப்பிடத்தக்க தைரியத்தை காட்டி அமெரிக்காவின் வடக்கில் விடுதலையான நிலப்பரப்புக்குள் கடந்து வந்து அடிமைத்தனத்தில் இருந்து தப்பித்த பின் 300க்கும் மேற்பட்ட அடிமைகளின் விடுதலைக்கு வழிநடத்தினார். தனது சொந்த சுதந்திரத்தை வெறுமனே அனுபவிப்பதில் திருப்தியாக இருந்து விடவில்லை. நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் அந்நியர்களை சுதந்திரத்திற்கு இட்டு செல்ல 19 முறை அடிமை மாநிலங்களுக்குள் நுழைந்தார். சில சமயங்களில் கனடாவுக்கு நடந்து செல்லும் பாதையில் மக்களை வழிநடத்தினார். இத்தகைய துணிச்சலான நடவடிக்கைக்கு டப்மேனை தூண்டியது எது? அருமையானவர்களே, ஆழ்ந்த விசுவாசம் உள்ள அந்த பெண்மணி ஒரு காலத்தில் இதை சொன்னார், நான் எப்போதும் தேவனிடம் சொல்வேன், நான் உம்மில் நிலை நிற்கப் போகிறேன். நீர்தான் என்னை பார்க்க வேண்டும். மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றும் போது தேவனின் வழிகாட்டுதலை அவள் சார்ந்து இருப்பது அவளுடைய வெற்றியின் ஒரு தனி சிறப்பாகும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனிடம் நிலை நிற்பது என்றால் என்ன? ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தில் ஒரு வசனம் உண்மையில் அவருடைய கையை நாம் பற்றி கொள்ளும் போது நம்மை பிடிப்பவர் அவர் என்பதை காண நமக்கு உதவி செய்யும் வசனம். ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா இப்படியாக சொன்ன ஒரு தேவனை மேற்கோள் காட்டுகிறார். ஹாரியட் தேவனை இறுக்கமாக பற்றி கொண்டார். தேவன் அவளை பார்த்து கொண்டார். ஏன் அருமையானவர்களே, நீங்கள் என்ன சவால்களை இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கையையும் உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவர் பிடித்துக் கொள்வதால் அவரிடம் உறுதியாக இருங்கள். பயப்படாதிருங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே உதவுவார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திலே, வசனத்திலே, வார்த்தையிலே அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள். அருமையானவர்களே, ஒருவேளை இப்பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கலாம், என் மீது இவ்வளவு பெரிய சவால்கள் இருக்கிறதே, எனக்கு முன்பாக இவ்வளவு பெரிய காரியங்கள் சேலஞ்சஸாக இருக்கிறதே, போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேனே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தால் அது ஒரு நாளும் பொய்த்து போகாது. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அருமையானவர்களே, நீங்கள் அவரை நம்புகிறீர்கள் என்று தேவனுக்கு தெரியப்படுத்த நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய முடியும் அல்லது என்ன சொல்ல முடியும்? அருமையானவர்களே, விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். வார்த்தையை பேசுங்கள். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அது ஒரு நாளும் பொய்த்து போகாது. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாகவே அது எனக்காக வாய்க்கும் என்று சொல்லி நீங்கள் பிறரிடம் சொல்ல வேண்டும். விசுவாச அறிக்கையை தேவனிடம் சொல்வது மட்டுமல்லாமல் உலகத்தாரிடம் சொல்ல வேண்டும். நிச்சயமாகவே எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும் நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக காத்திருங்கள். அது நிச்சயமாகவே அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள். அது ஒரு நாளும் பொய்த்து போகாது. உங்களுக்கு அது விடுதலை கொடுக்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள். அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. ஜெபிப்போமா? அப்பா பிதாவே,
ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்வின் ஆசீர்வாதத்திலும் உமது இரக்கம், உமது கருணை மற்றும் நம்பகத்தன்மை இவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மையே நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் தனியாக ஒருவேளை செய்ய முயற்சிக்கும் போது வாழ்க்கை எங்களுக்கு கடினமாகிறது. அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை. தயவு செய்து எங்களுடைய மிகப்பெரிய சவால்களில் எங்களுடன் வந்து நாங்கள் தனியாக இல்லை என்பதை நாங்கள் அறிய எங்களுக்கு இப்பொழுதே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிற பிரகாரம் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை என்று அப்படி அலங்காரமான கிரீடத்தை எங்களுக்கு சூட்ட போகிறதுக்காக நன்றி. எங்களுடைய வலது கையை பிடித்திருக்கிறதுக்காக நன்றி. வெற்றியின் வாழ்க்கை எடுத்துக் கொள்கிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.